இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளாகிய உங்கள் எல்லோரையும் காண்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் மெய்யாகவே நல்லவர். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று நாம் செய்ய வேண்டியது, இன்னொன்று கர்த்தர் செய்ய வேண்டியது. முதலாவது நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை ஆட்டோமேட்டிக்காக அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். ஒரு தாழ்மையான சிந்தை. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மனத்தாழ்மை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு தேவை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இகழ்வோரே அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாரெல்லாம் அகந்தையோடு இகழுகிறார்களோ அவர்களை கர்த்தரும் இகழுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நமக்கு கிருபை தருகிற கர்த்தரை நாம் பற்றி கொண்டு விசுவாசத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்போம். சங்கீதம் 27:5ஆம் வசனத்திலே, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எவ்வளவு தீங்கு வந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஜெயித்து ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்காக வெற்றி கொடி நாட்டுகிற தேவன். தைரியமாயிருப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், தாழ்மையை அணிந்து கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஜெபிப்போம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய திருசமூகத்தை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எவ்வளவு அதிசயங்களை நீர் செய்கிறீர்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறீர்கள். கர்த்தர் கூட இரும், உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், எல்லா நன்மையாக நிரப்பும், ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.